ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் எஃப்சி. சின்ன வயசுலேருந்தே டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ அப்பாவால் ஒரு கான்ஸ்டபிளாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேர்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கையில் ஒரு பெரிய கேஸ் வந்து சிக்குது. அந்த கேஸ் அவர் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பக்காவான ட்விஸ்ட் அண்ட் காமெடியோட சொன்ன படம் தான் பெல் பாட்டம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ள போகலாம். இந்த கதை ஃபுல்லாகவே 1980s நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய அரசியல்வாதியோட வீட்டில் திருடு போன பணத்தை எல்லாம் இப்போ இந்த போலீஸ்காரங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க திருடி 2 நாள் தான் ஆயிருக்கு. இருந்தாலுமே போலீஸ்காரங்க இவ்வளோ சீக்கிரமாக அந்த திருடங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ்காரங்க இவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த நகை பணத்தை எல்லாம் சீல் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனோட லாக்கர்ல வச்சு லாக் பண்றாங்க. அப்படியே அன்னைக்குள்ள டே போகுது. மறுநாள் காலையில அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருந்த பணம் நகை எல்லாமே அப்படி காணாம போகுது. இது வெளியில தெரிஞ்சா போலீஸ்காரங்களுக்கே பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு திவாகர். ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். அப்படி மாசா கிளாஸா பிஜிஎம் போட்டுட்டு அப்படி லூட்டி அடிச்சுட்டு வராரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு திவாகர். அப்படி பேக்ரவுண்ட்ல ஜேம்ஸ் பாண்ட் பிஜிஎம் போட்டுக்கிட்டு அப்படி லூட்டி அடிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா பாவம் தவறி குழிக்குள்ள வந்துடுறாரு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. இயற்கையும் சதி பண்ணுது, மனுஷங்களும் சதி பண்றாங்க. இவரும் அங்கிருந்து என்னதான் வெளியில வர ட்ரை பண்ணாலும் வெளியில இருந்து யாராவது கயிறு போட்டு காப்பாத்தினாதான் உண்டு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து அப்புறம் மல்லாக்க விரிச்சு படுத்துடுறாரு. அப்போ ஒரு குரல் கேக்குது, யாருடா அது குழிக்குள்ள மல்லாக்க படுத்து கிடக்கிறது? ஐயோ பாட்டி 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 காப்பாத்து பாட்டி, தெரியாம தவறி குழிக்குள்ள விழுந்துட்டேன். அது இப்படா யாரு எவருன்னே தெரியாம ஹெல்ப் பண்ண சொல்ற நீ? நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே உனக்கு? உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்ல? வாங்க பாப்போம். என் பேரு திவாகர். எங்க நைனா பேரு அண்ணப்பா. எங்க மம்மி சின்ன வயசுல என்னை விட்டு மேலே போயிட்டாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஆனா எங்க ஒரு கான்ஸ்டபிளான எங்கப்பா அண்ணப்பா நானும் ஒரு கான்ஸ்டபிளா தான் ஆகணும்னு சொல்லி என்னைய போட்டு படுத்துறாரு. டிடெக்டிவ் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல வர எல்லா டிடெக்டிவ் மூவிஸும் ஸ்பை மூவிஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் நான், பார்த்துக்க பாட்டி. ஆனா பாரு எங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நடக்குது. எனக்கு கேஸ் கூட சரியா வாய்க்க மாட்டேங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன தெரியுமா பாட்டி? ஒருத்தன் வீட்டுல எலித்துள்ள ஓர அஞ்சுட்டு எலிப்பொறி வச்சானா அந்த எலிப்பொறிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த வீட்டுல இருக்க அண்ணங்காரனுக்கு என்ன சந்தேகம்னா அந்த எலி ஒருவேளை பிரெக்னென்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு. இந்த இடத்துல அந்த தம்பிகாரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த எலி எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பைத்தியக்கார பயிர்களும் என்கிட்ட வந்து நீங்க இந்த எலியை பிரெக்னென்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாங்க. நீ ஏன் சொல்லு பாட்டி, நான் இங்க எலிக்கு பிரசவம் பாகப்படும் நான் எழுதி போட்டிருக்கேன். அப்ப எங்க அப்பா அண்ணப்பா சிரிச்சாரு தெரியுமா, ஒரு சிரிப்பு என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கல்ல விழாத குறைய கெஞ்சினேன் கதர்னேன். ஆனாலும் பிரோஜனம் இல்லை. கான்ஸ்டபிளா ஒரு ஸ்டேஷன்ல சேர்த்து விட்டாரு. சரி தலை எழுத்து போலீஸா வந்து சேர்ந்து தொலைஞ்சிட்டோம். அப்பவாது ஏதாவது கேஸ் கிடைக்கும்னு பார்த்தா அந்த ஸ்டேஷன்காரங்க என் பேரு திவாகருங்கிறத என்னதான் மாத்தினாங்க தெரியுமா, எல்போர்டு அப்படின்னு. இன்னும் 1 மணி நேரம் அவனுக்கு கூட இருந்திருந்தேன்னா என் பேர் என்னன்னு கேட்டா நானே எல்போர்டுன்னு சொல்றேன்னா பாத்துக்கோயேன். சரி பேரு போனா போயிட்டு போகுது, எதனா வேலையாவது உருப்படியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா டீ வாங்கிட்டு வருது, ஸ்டேஷனுக்கு மாப்பு போடுறது, அவனாச்சும் உச்சா போயிட்டானா அதை கழுவி விடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடாப்படுத்துறாங்க பாட்டி. இது எல்லாத்துக்கும் கூட தாங்கிப்பேன். ஆனா எங்கப்பா இருக்காரு அண்ணப்பா, இந்த 7 வயசுல அவரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் என் கைக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு அம்மா அவங்க புருஷனை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தான் ஞானோதயம் பிறந்துச்சு போல இருக்கு. என்னைய அந்த கேஸை ஃபாலோ பண்ண சொன்னாரு. உடனே நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் கான்ஸ்டபிள். அப்போ அந்த செகண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த அம்மா கிட்ட விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சதுன்னா 15 நாளுக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுனதுக்கு அப்புறத்துல இருந்து அவங்க புருஷனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவோட புருஷன் சொக்க தங்கமான மனுஷனா, எந்த பொண்ணு பின்னாடியும் போகாத ஒருத்தர். அவ்வளவுதான் டிடெக்டிவ் திவாகரனின் இன்ஸ்டிங்க்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ். என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் விஷயமா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டிருக்கதை கண்டுபிடிச்சேன். அவரோட உடம்புல பாதி இடம் அழுகி போயிருக்கதையும் நோட்டீஸ் பண்ணோம். அந்த லேடி மூலியமா அந்த டெட் பாடி அவங்களோட ஹஸ்பண்டோடைய தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படியே ஒரு 2 நாள் போயிருக்கோம். என்னோட இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து கேட்டார், என்னடா எதுவும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கண்டுபிடிச்சா இல்லையா? சாருக்கு நம்மளை பத்தி தெரியல சார். Did you know டிடெக்டிவ் திவாகர் ஒட்டுமொத்த கேஸையும் சால்வ் பண்ணிட்ட சார். என்னல காமெடி கிமெடி பண்றியா? யாரு கொலை பண்ணா? இது நிக்கிறாங்களே இவங்களும் இவங்களோட லவர் பூஷன் குமாரும் தான். அந்த அழகான பூஷன் குமார் இங்க இழுத்துட்டு வாங்க. சரி இப்ப நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் செய்து. இந்த லேடியோட ஹஸ்பண்டோட டெட் பாடியில இருந்து நம்ம சில பல புழுக்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அவரோட உடம்புல பாதி இடம் டிகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஹஸ்பண்டோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா அவர் சத்து எப்படியும் ஒரு 30-31 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம லேடி இங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் படி பார்த்தா 15 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க புருஷன் அவங்களோட
பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு காணாம போனதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி மேடம் செத்து போன டெட் பாடி வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடி போச்சா? என்ன பூஷன் குமார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லையா? தட்ஸ் ஆல் சார், கேஸ் ஓவர். தேங்க்யூ. பாட்டி நீ இப்போ மட்டும் அந்த இன்ஸ்பெக்டரோட முகரக்கிட்டையை பார்த்துருக்கணுமே, பேய் போல ஆடி போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என் இன்ஸ்பெக்டர் மூலியமாக எனக்கு ஒரு கேஸ் கிடச்சிது. போலீஸ் ஸ்டேஷன் லாக்கர்லேருந்து சீல் பண்ணப்பட்ட பணமும் நகையும் ஏதோ ஒரு கேங்கால கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. யார் திருடினாங்க, எப்படி திருடினாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இதை மட்டும் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானமே போயிடும். அதனால பிரைவேட் டிடெக்டிவான என்கிட்ட இந்த கேஸை கொடுத்தாங்க. சரி சார், நீங்கள் சொன்ன எல்லாமே சரி, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த கேஸை நான் எடுத்துக்கணும்னா எனக்கு 3 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு ஒரு ஜாவா பைக் வேணும். கண்டிஷன் நம்பர் 2, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என் இஷ்டம் போல தான் நான் ஸ்டேஷனுக்கு வருவேன், சில நாள் வராமல் கூட இருப்பேன். அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டாக ஒரு பேட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு என்னை வேலையை விட்டு தூக்கணும். நான் ஒரு ஃபுல் டைம் டிடெக்டிவ் ஆகணும். இந்த டீல் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நீங்கள் டீலுக்கு ஓகே சொல்கிறேன்னா கேரட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கேன். அவங்களும் கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த கேஸை கொடுத்துட்டாங்க. எவ்வளோ குஷியாக ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் போதாத காலம் காசு கொடுத்து வாங்கி புக்கா படிக்க வேண்டிய என் கதையை உன்கிட்ட ஓசியில் சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டேன்ல, காப்பாது பாட்டியை. இப்போதான் அந்த பாட்டி ஒரு துப்பட்டாவை தூக்கி உள்ள போடுது. அதை பிடிச்சி நம்ம ஹீரோ வெளில மேலே ஏறி வராரு. அங்க வெளியில பாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வெளியில இருக்கிறது ஒரு அழகான பொண்ணு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், பேரு குசுமா. ஹீரோவுக்கு குசுமாவை பார்த்த உடனே கண்டதும் காதல். ஆனாலும் குசுமா கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்காம அங்க இருந்து அப்படி கிளம்பிடுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவன் பேரு குரேஷி. தொப்பி போட்டிருக்கானே ஒரு மீசக்காரன், அவன் தான் குரேஷி. திவாகர் அப்படி டிடெக்டிவ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு, தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு ஜாவா பைக்ல ஏறி அப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இறங்குறாரு. கிளாஸ் குரேஷியோட அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. இது வரைக்கும் 2 ஸ்டேஷன்ல திருடி இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இது ஏதோ பழைய கேங்கோட வேலை இல்ல, இவனுங்க ஏதோ புது பசங்க புதுசா வந்து கிளம்ப இறங்கிட்டு. சரி குரேஷே, இவனுங்களை பத்தி தெரியணும்னா யாருக்கிட்ட போய் கேட்டா தெரியும்? எனக்கு ஒருத்தனை தெரியும் சார். இதுக்கு முன்னாடி இந்த திருட்டு தொழில ஜித்தா இருந்தான் சார். ஆனா திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அதை விட்டு வெளில வந்து திருந்தி வாட ஆரம்பிச்சு. அவனும் போய் பார்த்தா இப்போ ஏதோ அவன் சேவை பண்றதா ஏதோ சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். நீ பண்ற சேவையெல்லாம் சரி, அது என்ன ஆந்தை சேவை? அதுவா சாரே, ஆந்தைய நம்ம ஒரு வீட்டுக்குள்ள விட்டு அதை வீட்டுல இருந்து வெளியில பார்க்க செஞ்சோம்னா அந்த வீடு அவசரம் உள்ள வீடு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அந்த வீட்டை வாங்க மாட்டான். இதனால நிறைய பேருக்கு நிறைய லாபம் உண்டு சாரே. இதை நான் ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஸ்டேஷன்ல நடக்கிற திருட்டுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே சாரே. எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இந்த ஃபீல்டில் இருக்கிறான், என்னைய விட பெரிய கைனா பார்த்துக்கோங்களேன். அவன் இன்னும் இந்த பிஸ்னஸில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவன் பேரு பாலு, கோபால். இப்போ அந்த கோபாலை போய் விசாரிக்கிறாங்க. அவங்கிட்ட போய் கேட்டா அவன் இன்னொருத்தனை கை காமிக்கிறான். அவன் பேரு சகுனி பின்டோ. இவனை நம்ம பின்டோன்னு கூப்பிட்டுக்கலாம். பின்டோ அதே ஊர்ல தேட்டருக்கு எதிர்த்தாப்புல இருக்க இடத்துல விபூதி கடை வச்சிருக்கிறான். அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் எல்லாமே ஒரு த்ரில்லுக்காண்டி பண்றவன் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. 1ஆம் நம்பர் கோளாறு பிடிச்சவன் சார். எப்போ எதை பண்ணுவான் எப்படி பண்ணுவான்னே தெரியாது. அவனை கூப்பிட்டு ஹீரோவும் பேசி பாக்குறாரு. பார்க்க உள்ள தெளிவா தான் பேசுறான். அவ்வளவு சீக்கிரம் எதையும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஒரு நாள் நைட்டு அவன் தியேட்டர்ல இருக்க சமயமா பார்த்து அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் வீட்டுல எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடி பாக்குறாரு. அவன் வீட்டுல என்னடான்னு பாத்தீங்கன்னா விபூதி பாக்கெட்டையும் சந்தன பாக்கெட்டையும் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சரி நீங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நேரத்துல அங்க இருந்து கிளம்புறாரு. அவரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது காட்டு பகுதியில யாரோ அடுப்பு வச்சு ஏதோ சமைக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் குசுமா. அது என்னமா அவங்க அப்பா தான் உனக்கு ஊர்ல வேற பேரே இல்லாதவங்க மாதிரி குசுமான்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல என்ன குசுமாக்கு என்ன குறைச்சல்? ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கொல்லிக்கட்டை எடுத்து நாக்குல வச்சிருவோம் பாத்துக்க. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு லவ் இருக்கு. ஆனா 2 பேருமே அதை சொல்லிக்கல. திவாகருக்கு எங்க போனாலும் குசுமாவோட ஞாபகம் தான். ஏன் இப்ப கூட அவர் வீட்டுல அவங்க அப்பா கூட இருக்கும்போது குசுமா வந்து இவரை பார்த்து மாமான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. இவரும் அப்படி குசுமா அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட வாயை பொழந்து பார்க்க வாயை மூடுற குரங்கு ஆல்ரெடி 2 பூரா உள்ள போயிடுச்சு. ஐயோ அண்ணப்பா நீ லவ் பண்றியே, நான் எதுவும் கேட்டேனா? வாயை மூடிட்டு கம்முன்னு போய் இவங்களோட காதல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி நாட்கள் கொஞ்ச நாள் போகுது. அந்த நேரத்துல டிவில ஒரு நியூஸ் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டான ஒரு போலீஸ்காரன் ஒரு மிகப்பெரிய திருட்டு கும்பலை பிடிச்சிருக்கானோ, அவங்க கிட்ட இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவில பிளாஷ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஹீரோ வேகமா அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. டேய் நீ ரெக்கவர் பண்ண அந்த பண நகை எல்லாம் சேஃப்டியா தானே இருக்கு? அது இன்னைக்கு ராத்திரியே ஒரு கும்பல் வந்து திருட போறாங்கடா. திவாகர் என்னடா சொல்ற? ஆமாடா நீ ரெக்கவர்
ரெக்கவர் பண்ண மாதிரி தான் இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேஷன்ல காசு பணம் திருடங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த போலீஸ் ஸ்டேஷனோட லாக்கர்ல வச்சிருந்தாங்க. காலையில ஏஞ்சி பார்க்கும்போது அந்த லாக்கர் எம்டியா இருந்துச்சு. இந்த 2 திருட்டு சம்பவமுமே பணம் நகை ரெக்கவர் ஆன அன்னைக்கு ராத்திரியே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இருக்க அந்த நகையும் பணத்தையும் திருடதுக்கு அந்த கேங் இன்னைக்கு வருவாங்க. நம்ம மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம்னா அந்த கேங்கையும் பிடிக்கலாம், அந்த நகையையும் காப்பாற்றலாம். அன்னைக்கு ராத்திரி யாரையுமே ஸ்டேஷனுக்குள்ள கம்ப்ளைண்ட் வாங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாவே பாத்துக்கிறாங்க. அந்த நைட்டும் அப்படியே முடியுது. மறுநாள் காலையில அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் அங்க வெயிட். அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எந்த ஒரு பணமும் நகையும் இல்ல. இதுக்குமே இவங்க ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்து யாரும் அங்க வராத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சு இருந்து பார்த்துமே அங்க யாருமே வரல, இருந்தாலும் பண நகை காணாம போயிடுச்சு. நம்ம வேணா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாமா? ஐய யாரு சாமி நீ இந்த காலத்துல வந்துட்டு வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்கலான்ட்டு என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவரை நம்ம சாமியார்னு சொல்லி வச்சுக்கலாம். சாமியார் வழக்கம் போல வந்து எல்லா சாமியார் சொல்ற மாதிரியும் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ அன்னைக்கு ராத்திரி பின்டோவை பார்க்க வராரு. ஹீரோ நல்ல போதையில இருக்காரு. மனசே சரியில்லை. பின்டோ ராத்திரி பூரா கண் முழிச்சு பாத்திருக்கேன், இருந்தாலும் எவனோ வந்து திருடிட்டு போயிட்டான். ஒருவேளை பேயா இருக்குமோ? என்ன டிடெக்டிவ் சாரே நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல பெயின் ஒண்ணு இல்லவே இல்லை. இவங்க மாயம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எல்லாமே சயின்ஸ் தான். இப்ப கூட பாருங்க என் பின்னாடி இருக்கு கேலண்டர் இருக்கு, அது தவக்குன்னு தீ பிடிச்சி வரையும் பாருங்க. அட ஆமா எப்படிடா? எல்லாமே உங்க மன விஸ்கி தான் சாரே. அது என்னடா மன விஸ்கி? எனக்கு விஸ்கி ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் விஸ்கின்னு சொன்னேன். அதை விடுங்க. இப்போ கூட கண்ணாடியில உங்க மோரக்கட்டையை பாருங்க, பார்க்க நல்லா சோக்கர் மாதிரியே இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன சோக்கரா? நீங்க டிடெக்டிவ் திவாகரன். எப்பேற்பட்ட கேஸையுமே சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு முடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு நல்லா ஃபன் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விடுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டோட ஸ்டேஷனுக்கு தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஸ்டேஷன் அப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் காலுக்கடியில ஒரு முத்து வந்து விழுது. அதை எடுத்து கையில வச்சு பாத்துட்டு இருக்காரு. ஸ்டேஷனை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எதாச்சியா அது இவர் காலில் வந்து விழுந்திருக்குது. அதை எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து ஸ்டேஷனை விட்டு வெளில வராரு. அப்போ 4-5 பசங்க அங்க கண்ணாம்பூச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏதோ கிடைச்ச மாதிரி அங்க இருந்து வேகமா அப்படி கிளம்பி போறாரு. அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு திருடு போன நாள் அன்னைக்கு யாரெல்லாம் நைட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சில கண்ணு தெரியாதவங்க தர்மம் கேட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இன்னொரு பெரிய விஷயமும் தெரியுது. அந்த மிச்சம் இருக்க 2 போலீஸ் ஸ்டேஷன்லயுமே அந்த கண்ணு தெரியாதவங்க நைட்டு 2 மணிக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், இதுல என்னடா இருக்கு? கண்ணு தெரியாதவங்க ராத்திரி பிச்சை எடுக்க வந்திருக்காங்க. உனக்கு புரியலடா, அந்த 3 ஸ்டேஷனுக்கும் திருட்டு போன அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு இவங்க ஏன் அங்க போகணும்? என் பகல்ல தான் அவ்வளோ டைமிங் இருக்கு, அதை ஏன் நைட்டு 2 மணிக்கு அங்க போகணும்? ஹீரோ குரேஷியை விட்டு அவங்க எங்கெங்க போறாங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றான். இப்ப ஹீரோக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இவங்க யாருக்குமே கண்ணு தெரியாது. ஸ்டேஷன்ல எது எங்க இருக்கு, யார் யார் எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு இப்படி தெரியும். அப்போ வெளியில இருந்து யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோ அங்கிருந்து டைரக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாரு. அந்த பணம் நகை ரெக்கவர் பண்ண அன்னைக்கு, அதான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களே அன்னைக்கு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்களா? 3 ஸ்டேஷனுக்குமே ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு. அந்த 3 கம்ப்ளைண்ட் லெட்டரையுமே ஹீரோ வாங்கி வச்சிருக்காரு. அந்த 3 லெட்டர்ல இருக்கிறதும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அந்த பொண்ணோட போட்டோ எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எதுவும் போட்டோ கிடைக்குமான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ மட்டும் ஹீரோவுக்கு கிடைக்குது. ஸ்டேஷன் மூலியமா வந்த பொண்ணு அந்த பொண்ணு தாங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அது யாருன்னு ஹீரோ நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம குசுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா வருது. பட் ஐடியாவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை எவிடன்ஸ், ப்ரூஃப். ஸோ ஹீரோயின் இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோயினோட வீட்டை உடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஹீரோயின் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் அவருக்கு கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சு அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் லெட்டரில் இருக்க கையெழுத்தும் ஹீரோயின் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பேப்பரில் இருக்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது சரக்கு தெரியாமல் அவர் மேலே ஊற்றிக்கிறாரு. ஸோ ஹீரோ கச்சிஃப் எடுத்து கொடுக்குறாரு. அந்த கச்சிஃபை பார்த்தோம்னா அந்த கச்சிஃப் ஃபுல்லாகவே முத்துக்களால் தைக்கப்பட்டிருக்கு. அந்த கச்சிஃப் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்குள்ளது கிடையாது, ஹீரோயினோடது. ஹீரோயின் ஹீரோக்கு அதை தச்சு கொடுத்துருப்பா. டேய் அந்த கண்ணா, அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறான். இப்போ அப்படி ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் அந்த கண்ணு தெரியாதவங்களோட இடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. உள்ளுக்குள்ள ஹீரோ உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிக்கிறா. ஹீரோயினா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நீதான் இது எல்லாமே பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த கண்ணு தெரியாதவங்க மூலியமா நீதான் திருடுறன்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் ஏன் பண்ற? இதெல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன அந்த லெட்டரும் உன் கைப்பட எழுதின லெட்டரும் என் கிட்ட இருக்கு. என்ன டிடெக்டிவ் சாரே இப்படி பச்சை குழந்தையா இருக்கீங்க? கோர்ட்டுக்கு தேவை உங்க காக்கா குருவி கதை இல்ல, எவிடன்ஸ்,
ப்ரூஃப் தேவை. நீங்க அப்படி ஒண்ணு எனக்கு எதிராக கண்டுபிடிங்க, நானே போய் கோர்ட்ல சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குசுமா அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப ஹீரோ சோகமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்பா சிகரெட் பிடிக்கும் போது கைய சுட்டுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. யோசி திவாகரா, யோசி, நீ எப்பவுமே சிகரெட் பிடிச்சனா அதை ஃபுல்லா வரைக்கும் பிடிக்க மாட்டான். ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கும்போது உன் கையில இருந்த சிகரெட் எப்படி தானாவே ஃபுல்லா காலியாச்சு. அண்ட் அந்த சிகரெட்டை நீ ஸ்மோக் பண்ண மாதிரி உனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு சிகரெட்டை பத்த வச்சு அது ஃபுல்லா கரையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 8 நிமிஷம் ஆகும். இப்போ நான் 8 நிமிஷம் ஒரு பேரலைஸ் கண்டிஷன்ல இருந்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் நடந்தது தெரியாம. நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்ன சாப்பிட்டேன், எதுவுமே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்போ ஹீரோ லைப்ரரி போய் செக் பண்ணி பாக்குறாரு. இவர் அந்த 8 நிமிஷம் ஒரு பேரலைஸ்டு கண்டிஷன்ல இருந்தார் இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. இப்போ அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதை மாதிரி நமக்கு முன்னாடி வேற எப்பவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பின்டோ ஹீரோவோட முகத்தை கண்ணாடியில் காமிச்சு பாருங்க சோக்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அப்போ அவன் அந்த டைம்ல ஹீரோவை பேரலைஸ்டு கண்டிஷன்ல வச்சிருக்கிறான். வச்சுட்டு தான் அவர் முகத்துல அந்த கரியை பூச்சி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இது ஹீரோவோட வெறும் தியரி மட்டும்தான். ஆனா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த பின்டோவை தான் பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்டோவை தூக்கிட்டு வந்து அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து பாக்குறாரு. 2 ஷாக் முழுசா கொடுத்து 3வது ஷாக் கொடுக்க போகும்போதே அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கதறான். இப்போ அங்கிருந்து கிளம்பின ஹீரோ டைரக்டா போய் அந்த கண்ணு தெரியாதவங்கள அப்படி அரெஸ்ட் பண்றாரு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கிறாரு. அப்படி அங்கிருந்து டைரக்டா அவங்களோட அப்பா அண்ணப்பாவை பார்க்க போறாரு. அந்த மனுஷன் என்னடான்னா இவ்வளவு பெரிய அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இருந்தாலும் அவரோட லவ்வர் கிட்ட தான் கடலை போட்டுட்டு இருக்காரு. யோ உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காயா? அத்தப்புள்ள என்னடான்னா அங்க ஒரு கேஸுக்காண்டி செத்துட்டு இருக்கிறான், ஆனா நீ என்னடான்னா அந்த ஆன்டி கூட கடலை போட்டுட்டு இருக்கிற. சரி சொல்லு, அந்த கேஸ்ல எதனா கண்டுபிடிச்சியா இல்லையா? கேஸையே முடிச்சிட்டான்னப்பா. நீ வேற குசுமா இருக்காளே, குசுமா அவதான் அந்த பணம் இருக்கு ஸ்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் போய் பாக்குறான். அந்த லாக்கர் எங்க இருக்கு, அங்க எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, யாரோட டேபிள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறா. அப்புறம் அதை ஒரு கச்சிஃப்ல அப்படி முத்துக்களால தச்சு அதை ஒரு மேப் மாதிரி ரெடி பண்றா. அந்த மேப்பை வச்சு அந்த கண்ணு தெரியாதவங்கள நல்லா ட்ரெயின் பண்றா. சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த கண்ணு தெரியாதவங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரும் தான் முடிச்சிருப்பாங்களே, ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இந்த இடத்துல தான் அவங்க டெவில்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் மேலயும் இப்படி பரப்பி விடுறாங்க. அதை அவங்க ஒன்ஸ் சுவாசிச்சு பார்த்ததும் 8 நிமிஷத்துக்கு ஒரு பேரலைஸ்டு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அந்த 8 நிமிஷத்துக்குள்ள அந்த லாக்கர்ல இருக்க பணத்தையும் நகையையும் அந்த கண்ணு தெரியாதவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அது சரி, அந்த டெவில்ஸ் ஸ்பிரிட் எப்படி இவங்க கைக்கு கிடைச்சது? அந்த டெவில்ஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு விதமான ட்ரக். அது வந்து ஆப்பிரிக்கால மட்டுமே கிடைக்கக்கூடியது. அந்த ட்ரக்கை இந்த பின்டோ தான் எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கிறான். இவங்களோட பிளானுக்கு இன்னொருத்தருமே கூட்டு. யாருன்னு கேக்குறீங்களா? அந்த சாமியார் தான். பின்டோ அந்த ட்ரக்கை வந்து அந்த சாமியார்ட்ட கொடுக்குறான். சாமியார் அதை ஹீரோயின் கொடுக்குறாரு. ஹீரோயின் அந்த ட்ரக் மூலியமா ஸ்டேஷன்ல இருக்க நகை பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்கா. ஆனா இந்த கூட்டத்துக்கு ஹீரோயினோ சாமியாரோ பின்டோவோ ஹெட் இல்ல. 4வதா ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் இதுக்கு எல்லாமே ஹெட். ஆனா இந்த சாமியார் அவனை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ என்ன நினைக்கிறான்னப்பா, யாரு இந்த ஹெட்டா இருப்பான்? இப்பேற்பட்ட மாஸ்டர் பிளான போட்டிருக்கான்னா அவன் பெரிய ஆளா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோபாலா இருக்க சான்சஸ் இருக்குமா? ஐயோ அண்ணப்பா, நீ கான்ஸ்டபிளா இருக்கும்போது இவ்வளவு கண்டுபிடிக்கிறியே, ஒருவேளை இன்ஸ்பெக்டரா இருந்திருந்தா என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருப்ப போல இருக்கு. சரி, நான் இப்போ அந்த ஒட்டுமொத்த திருட்டு சம்பவத்தையும் ஒரே லைன்ல சொல்லட்டுமா? குசுமா பிளான் போடுறான். பின்டோ அந்த ட்ரக் சப்ளை பண்றான். அந்த கண்ணு தெரியாதவங்க அந்த பண நகையை லாக்கர்ல இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த சாமியாரு அந்த கொள்ளையடிச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் நகையுமே நம்ம கான்ஸ்டபிள் அண்ணப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. டேய் என்னடா சொல்ற, எதுவும் பிரம்மையில இருக்கியா என்ன? இப்ப நான் எதுவுமே பிரம்மையில இல்ல அண்ணப்பா. அன்னைக்கு குசுமா நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை மாமான்னு கூப்பிட்டாலே, அப்ப நீ கூட என் மேல டெவில்ஸ் பிரத்தை தூக்கி போட்டியே, அப்பதான் நான் உண்மையிலேயே பிரம்மையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பெரிய ட்விஸ்ட நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. அந்த திருட்டு கும்பலோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணப்பா தான். சபாஸ் மகனே சபாஸ், இப்பதான் வாழ்க்கையில ஒரு உருப்படியான டிடெக்டிவ் ஆயிருக்கு. இப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, குசுமா அண்ணப்பா கிட்ட நகையும் பணத்தையும் கொடுக்கலான்னு வந்திருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ வந்திருப்பான். சோ அண்ணப்பா அவன் மேல டெவில்ஸ் பிரத்தை தூவி விட்டு ஹீரோவை கொஞ்ச நேரம் பேரலைஸ்டு கண்டிஷன்ல வச்சிருந்திருப்பாரு. சொல்லு அண்ணப்பா, இதெல்லாம் எதுக்கு பண்ண? இது பண்ணணும்னு உனக்கு அவசியமே இல்லையே, ஏன் இதெல்லாம் பண்ண? உனக்கு தான் தெரியல, நம்ம ஊரோட எல்லையில கண்ணு தெரியாத பசங்களுக்கு ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அங்கதான் குசுமாவோட தங்கச்சியுமே இருந்தா. எஸ், ஹீரோயினோட தங்கச்சிக்குமே கண்ணு தெரியாது. அந்த பசங்க யாரையுமே நம்பாம அவங்களா சொந்தமா ஒரு ஃபேண்ட் தச்சு அவங்க வாழ்க்கைய அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தச்ச ஃபேண்ட்டுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பேண்ட்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த பேண்டோட பேரு பெல் பாட்டம். இந்த மாதிரி இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல தான் அந்த சேட்டிங்க வந்தான். அந்த சேட்டுக்கு இந்த சின்ன பசங்க இருக்க ஆசிரமம் வேணும். அந்த ஆசிரமத்தை இடிச்சு
முடிச்சிட்டு அங்க ஒரு சினிமா டாக்கீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதனால ஒரு 3 போலீஸ் இன்ஸ்பெக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த இடத்த அபகரிக்க ட்ரை பண்றான். அந்த சின்ன பசங்களை நைட்டோட நைட்டா வேற இடத்துக்கு மாத்தி உங்களுக்கு புது ஆசிரமம் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி கார்ல ஏத்தி கூட்டு போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அவங்க எல்லாருமே ஒரு நடு காட்டுல தன்னந்தனியா விட்டுட்டு வந்துடுறான் அந்த போலீஸ்காரன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. என்னால அந்த குழந்தைகளை தான் காப்பாற்ற முடிஞ்சது, அந்த ஆசிரமத்தை காப்பாற்ற முடியல. இப்ப அந்த ஆசிரமம் ஏலத்துக்கு வருது. அதை அந்த சேட்டு அதிக காசு கொடுத்து வாங்க போறோம். அதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு தான் அந்த 3 போலீஸ்காரங்களோட ஸ்டேஷன்ல இருந்தே நாங்க பண நகையை திருடணும். இந்த கண்ணு தெரியாதவங்க அந்த நகையை திருடி அந்த சாமியார்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த சாமியார் ஒட்டுமொத்த பண நகையுமே ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தோண்டி புதைச்சு வச்சு அது மேல ஒரு செடியை நட்டு வச்சுட்டு போயிடுவான். எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப அந்த ஒட்டுமொத்த பண நகையும் வச்சு நாங்க ஏலத்துல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்றான்னு உள்ள வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோ அங்கிருந்து வேகமா வெளியில ஓடி போய் கதவை சாத்திட்டு, நீங்க எல்லாமே பண்ணது சரிதான், ஆனா இது சட்டத்துக்கு எதிரானது. ஸோ நான் அந்த பணத்தையும் நகையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாரும் கம்முன்னு இங்கேயே இருப்பீங்களா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அங்கிருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறான். அங்க போய் பார்த்தா ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே யாரோ வந்து அங்க இருக்க பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியுமே அவங்க அப்பா அண்ணப்பா கிட்ட போய் கேட்க போறான். டேய் திவாகரா, என்ன விளாடுறியா, பணத்தை நீயே எடுத்து வச்சுக்கிட்டு காணும்னு போய் சொல்றியா? ஐயோ அண்ணப்பா, அப்படிலாம் இல்லப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சதே கொஞ்சம் பேருக்கு, என் கேங்ல யாருமே அதை திருடல. உன் சைட்ல இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? நானு என் கூட நிக்கிறானே இந்த குண்டன், அப்புறம் குரேஷி. அந்த குரேஷி எங்க? அந்த குரேஷி தான் அந்த பணத்தை திருடி இருப்பான். நீ அந்த குரேஷி எங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அண்ணப்பா சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வேகமா குரேஷியோட வீடை போய் பார்த்தா அவன் நேத்தே வீட்டெல்லாம் பூட்டிட்டு அவன் குடும்பத்தோட ஏதோ வெளியூருக்கு போயிட்டதா அவரோட பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான். இதே நேரத்துல அந்த பணம் நகை எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய டைமும் வருது. அந்த பண நகையை அந்த 3 போலீஸ்காரங்களும் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸையுமே அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதே நேரத்துல அந்த ஏலத்துக்கான டைமும் வருது. இந்த ஏலத்துல மட்டும் அவங்க ஜெயிக்கல அவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும். அண்ணப்பா, நீ எப்படியா அந்த ஏலத்துல போய் ஜெயிச்சிருவா, நம்ம எப்படியாவது காசை ரெடி பண்ணலாம், ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஏலமும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த ஏலம் 20 லட்சத்துல வந்து நிக்குது. அதை கேட்டது வேற யாரும் இல்ல, அந்த சேட்டு தான். அண்ணப்பா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல. ஏலத்தையுமே முடிக்க போறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு வெள்ளை கலர் கச்சிஃபை எடுத்துட்டு அப்படி சைகை காமிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் பாத்துட்டு இருக்கிறான். அவன் வேற யாருமே இல்ல. முதல் சீன்ல ஒரு சேவை பண்றதா தான் அந்த ஆந்த சேவை பண்றதா ஒருத்தன் சொல்லியிருப்பானே, அவன் தான் பாத்துட்டு இருக்கிறான். அந்த சிக்னல்ல பார்த்த உடனே அந்த ஆசிரமத்துக்குள்ள இருந்து ஆந்தைகள் எல்லாம் மேல் நோக்கி பறக்க வைக்கிறான். அந்த காலத்துல ஒரு மித்து இருந்துச்சுன்னு சொன்னல, ஆந்த புகுந்த வீடு உருப்படாம நாசமா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சீட்டு பயங்கரமா நம்புறவன் போல இருக்கு. அப்பா ஏல விட்டுறவரு, நீங்க இந்த பில்டிங் எனக்கு ஓசியில கொடுத்தாலுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலத்தை அங்கேயே நிப்பாட்டிட்டு அவன் அங்கிருந்து போறான். அவன் ஏனோ வேணான்னு சொன்னதுனால அவனுக்கு கீழே அதிகமா யாரு பெட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏலம் போய் சேரும். இப்ப அந்த இடம் 15 லட்சம் ரூபாய்க்கு அண்ணப்பா கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இப்ப அவ ஏலம் கிட்ட வர, நீங்க சீக்கிரமா காசு கொடுத்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு ஏலத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் சேருவேன், இல்லைன்னா முதல்ல இருந்து ஏலத்தை ஆரம்பிக்கணும்னா பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த ஏலம் விட்டுறவர் சொல்லும் போது ஒரு கார் வந்து அந்த இடத்துல நிக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணப்பாவோட லவ்வர் ஒரு சூட்கேஸோட வந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லாவே பணமா இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பட்டுன்னு சொல்லணும்னா, அண்ணப்பா தான் அவர் லவ்வர் கிட்ட அந்த பண நகை இருக்கிற இடத்த சொல்லி அதை ஃபுல்லாவே பணமா கன்வெர்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆசிரமத்தை அவங்களே வாங்கிக்கிறாங்க. அந்த பசங்க மறுபடியுமே அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி அண்ணப்பாக்கும் அவரோட லவ்வருக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆக மொத்தம் 2 கப்பல்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உலகத்திலே அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்கிறது இந்த இடத்துல தான் பார்க்க முடியும். இதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.